பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்கள் காலமாகி இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடைக்கப்பெறுகின்றது. நிறைய பாடல்களை பாடி தமிழ் திரையுலகில் மட்டுமில்லாமல் பல மொழிகளில் பாடி எஸ் ஜானகி அவர்கள் ஒரு நீங்காத இடத்தை பிடித்திருக்கிறார் ரசிகர்கள் நெஞ்சில் அப்படின்னு சொல்லலாம். 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு அவங்க ஓய்வு பெற்றாங்க. அதற்கு பிறகு பாடலை அவங்க ஆந்திர பிரதேசத்தில் பிறந்த எஸ் ஜானகி அவர்கள் தமிழில் அவங்க ஏகப்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறாங்க. இளையராஜா அவர்களுடைய இசையில் எஸ்பிபியோடு அவங்க இணைந்து பாடிய பாடல்கள் எல்லாம் ரசிகர்கள் நெஞ்சில் நீங்காத இடம் பிடித்திருக்கு என்று சொன்னால் மிக இல்லை. பல்வேறு மொழிகளில் 48,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை அவங்க பாடியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அவர் இன்று நம்மோடு இல்லை அப்படிங்கிறது நிச்சயமாக தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் தமிழ் இசை ரசிகர்கள் அனைவருக்குமே ஒரு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்தியாக நம்ம பார்க்க முடிகிறது. நம்முடைய செய்தியாளர் ராஜா இது பற்றி கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். ராஜா, விவரமாக சொல்லுங்கள், அவங்களுடைய கரியர் பற்றி சொல்லுங்கள், அவங்க பாடிய பாடல்கள் விரிவாக சொல்லுங்கள் ராஜா. வணக்கம். பாடகி எஸ் ஜானகி சற்று முன்பு மைசூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் காலமாகி இருக்கிறார். உடல்நிலை குறைவு காரணமாக சில நாட்கள் அங்கே மருத்துவமனை சிகிச்சை பெற்றிருந்தனர். சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 17க்கும் மேற்பட்ட மொழிகளில் 48,000த்துக்கும் மேற்பட்ட பாடல்களை அவர் பாடியிருக்கிறார். கன்னட திரையுலகில் இவர் பாடிய பாடல்கள் இவருக்கு கன்னடத்து குயில் என்று பட்டத்தை பெற்று தந்தது. மலையாளம் மற்றும் தமிழிலும் பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பாடியிருக்கிறார். ஜானகி அம்மா அவர்களின் மிகப்பெரிய சிறப்பு அவரது தனது குரலை எந்த வயதிலும் ஏற்றவாறு மாற்றம் திறந்து பாடக்கூடியவர். ஒரு சிறு குழந்தையாகவும் சரி, ஒரு வயதான முதியவராகவும் சரி, எந்த குரலையும் அவர் பாடக்கூடியவர். இளையராஜா இசை கூட்டணியில் 1970, 80 மற்றும் 90களில் இளையராஜா இசையில் ஏராளமான பாடல்களை பாடியிருக்கிறார். எஸ் பி பாலசுப்ரமணியோடு இணைந்து நிறைய பாடல்கள் தமிழ் திரையுலகத்திற்கு அது ஒரு பொற்காலமாக கருதப்பட்டிருந்தது. எஸ் ஜானகி அவர்கள் சிறந்த பின்னணி பாடகர் தேசிய விருதையும் ஏகப்பட்ட தமிழக அரசு மற்றும் பிற மாநில விருதுகளையும் அவர் 80, 90களையும் பெற்றிருந்தார். அவருக்கு பத்மபூஷன் விருதும் கிடைக்கப்பட்டது. ஆனால் அவர் அதை மறுத்திருந்தார். இந்த நிலையில் அரை நூற்றாண்டுக்கு மேல் பாடியதால் தனது காந்த குரலால் ஒட்டுமொத்த திரையுலகையும் கட்டி போட்டிருந்தார். 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு தனது அதிகாரப்பூர்வ ஓய்வையும் அறிவித்திருந்தார். அதற்கு பிறகு பாடப்போவதில்லை என்று அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் மைசூரில் தங்கியிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி, அதாவது உடல்நிலை குறைவாக மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்தார். சிகிச்சை பலனின்றி சற்று முன்பு காலமாகியிருக்கிறார். இதனை அவரது பேட்டிய இன்ஸ்டாகிராம் பக்கத்திலும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். ரைட், நன்றி ராஜா கூடுதல் விவரங்களுக்கு. நம் அனைவருக்கும் நெருக்கமான குரலை கொண்டிருக்கக்கூடிய எஸ் ஜானகி அவர்கள் இன்று நம்மோடு இல்லை. ஆனால் நம்ம எல்லாரும் எப்போதுமே சொல்வது போல அவருடைய குரலும் அவருடைய இசையும் என்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் என்றால் மிகையல்ல. அவருடைய மறைவு செய்தி இந்த நேரத்தில் ஒரு துக்க செய்தியாக நம்ம பார்க்க முடிகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.